வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீடு எப்போவுமே நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அதுலேயும் இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால நமக்கு எப்போவுமே ஒரு விதமான ஈர வாடை வந்துட்டே இருக்கும். நம்ம எப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே நம்மளோட கிச்சனாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற பாத்ரூமாக இருந்தாலும் சரி, ஒரு விதமான ஈர வாடை வரும். ஸோ அந்த மாதிரியான வாடை எதுவும் வராமல் நல்லா எப்போவுமே ஒரு வாசனை இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு இருந்தது. ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். எதில் வேணும்னாலும் நீங்கள் இதை பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குட்டியாக கண்ணாடி பவுல் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக கம்ஃபர்ட் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம எல்லா இடத்துலையுமே வீட்டில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் கிடைக்கும் வீட்டுக்குள்ளே. நெகட்டிவான வைப்ஸ் எல்லாமே வெளியே போயிடும். ஸோ குழந்தைங்க படிக்கிற டெஸ்கில் கூட நம்ம வச்சு விடலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே மாதிரி நல்ல மைல்டான ஒரு ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹாலில் கூட வச்சிடலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் அந்த இடம் எல்லா இடத்துலையுமே வச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இடத்துல ஹாலில் வச்சு விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெட்ரூமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு ஓரமாக வச்சு விடலாம். இது எவ்வளோ நாளைக்கு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் இது. அதுக்கப்புறம் நம்மளோட பாத்ரூம்லையும் இதை வச்சு விடலாம். உங்கள்கிட்ட கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுற சென்ட் ஏதாவது கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். நல்லாவே ஒரு வாசம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓரமாக ஒரு கார்னரில் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்மெல் மைல்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனதுனால பார்த்திங்க அப்படின்னா கொசு தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த கொசு தொல்லையை விரட்டுறதுக்கு எந்த விதமான ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற இயற்கையான முறையில் நம்ம இதை எப்படி கொசுக்களை விரட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ஓமவல்லி செடி, கற்பூரவல்லி செடின்னு சொல்லுவோம் இல்லையா, சேம் 2 செடியுமே ஒன்று தான். அதிலிருந்து ஃப்ரெஷ்ஷான இலைகள் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கொத்து உடச்சி எடுத்திருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொசு விரட்டி ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த லிக்விட் தான் நம்ம நிறைய வாங்கி யூஸ் பண்ணுவோம். இது சுவாசிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சுவாச பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் அந்த சைனஸ் பிரச்சனைலாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே அலர்ஜியாக இருக்கும். இதிலேருந்து வர்ற இந்த புகை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒத்துக்காமல் கூட போகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இது நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஒன்று தான். ஏன்னா அந்த கொசுக்கள் சரியான முறையில் அது போகிறது கிடையாது. இந்த லிக்விடு போட்டால் கூட எப்படி இருந்தாலுமே கொசு கடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஓமவல்லி இலை ரெடி பண்ணியிருக்கோம். ஓமவல்லி இலை எப்போவுமே வீட்டில் வளர்க்குறதுக்கு பாருங்கள். இதுக்கு மட்டும் கிடையாது. சளி பிடிச்சது அப்படின்னாலும் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னா நெஞ்சு சளி எல்லாமே சீக்கிரமாக போயிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு செடி அப்படின்னே சொல்லலாம். ஸோ கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நர்சரியில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். சின்னதாக ஒரு குட்டி தண்டு உடச்சி வச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக முளைச்சி வந்துடும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு தேங்காய் ஓடு இந்த மாதிரி உடச்சி எடுத்துருக்கேன். நான் கொஞ்சமாக ரெடி பண்ணி காட்டுறதுனால இந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது லைட்டாக பற்ற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு நெருப்பு அதில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சாம்பிராணிலாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த தேங்காய் ஓடில் நெருப்பு பற்றிடுச்சு இல்லையா, இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கற்பூரவல்லி இலைகளை 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விடுங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவல்லி இலை அந்த கொசுக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு இலையை பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னாலே அந்த கொசு அந்த இடத்துலையே நிற்காது. ஸோ இது நான் எப்போவுமே அடிக்கடி நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போது நீங்கள் தூங்குற இடத்துல கூட உங்கள் தலகாணிக்கு அடியில் கூட அந்த கற்பூரவல்லி இலை 1, 2 அப்படி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா கூட அந்த எப்போவுமே நம்ம படுத்திருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தலைக்கு பின்னாடி எப்போவுமே கொசு இருக்கிறது நமக்கே தெரியும். ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும் நம்ம காது பக்கமாக
எங்கெல்லாம் கொசு இருக்கோ அந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த கொசு தொல்லைகள் கம்ப்ளீட்டாவே வந்து இல்லாம போயிடும். அப்புறம் நீங்க இன்னொரு ஐடியாவும் வந்து பண்ணலாம். இந்த மாரி உங்களோட பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கற்பூரவள்ளி இல இருக்கு இல்லையா? அத வந்து பறிச்சுட்டு வந்து உங்க தலகாணிக்கு கீழ 1, 2 அப்டின்னு சொல்லிட்டு வச்சு விட்டுருங்க. முடிஞ்சா அந்த பெட்டுக்கு மேல கூட 1, 2 இலைகள வந்து அப்டியே போட்டு விட்டுருங்க. சும்மா கொஞ்ச நேரம் நீங்க போட்டு விட்டீங்க அப்டின்னாலே போதும். அந்த வாசனை இருக்கிற இடத்துல அந்த கொசு வந்து நிக்கவே நிக்காது. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கே வந்து தெரியும். நீங்க தலகாணிக்கு அடியில வைக்கும்போது லைட்டா வந்து க்ரஷ் பண்ணி விடுங்க அந்த இலைய. ரொம்ப கசக்கி விட்றாதீங்க. லைட்டா வந்து அப்படியே ஒரு ப்ரெஸ் குடுத்து எடுத்துருங்க உள்ளங்கையில வச்சு. அப்படி வைக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே நீங்க தலகாணிக்கு பக்கத்துலயோ, இல்ல தலகாணிக்கு மேலேயோ கூட நீங்க வந்து வச்சிடலாம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து கொசு தொல்லைகள் இருக்காது. இதே மெத்தடு நீங்க வந்து வேப்பில யூஸ் பண்ணி கூட செய்யலாம். வேப்பில யூஸ் பண்ணும்போது இன்னுமே செம்ம எஃபெக்டிவா இருக்கும். இத வந்து கிராமப்புறங்கள்ல நம்ம இன்னுமே வந்து பார்க்க முடியும். வேப்பில வந்து புகை வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாரி போடும்போதும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து கொசு இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்ப நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி லிப்ஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ணினதுக்கப்புறம், அந்த லிப்ஸ்டிக்க வந்து ரிமூவ் பண்ணும்போது, ஒரு மாதிரி ஏதாவது ஒரு கிளாத்தோ இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரோ வந்து வச்சு அத ரிமூவ் பண்றதுக்காக நல்லா தேய்ச்சு வந்து தொடைப்பாங்க. அந்த மாதிரி தொடைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த உதட்டுக்கு மேல இருக்கிற தோல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே வந்து உறிஞ்சு வர ஆரம்பிச்சுரும். அப்படியே வந்து உரிய ஆரம்பிக்கும்போது அது என்னாகும் அப்படின்னா, ஒரு விதமான புண்ணு மாரி மாறிடும். ஸோ பார்க்கும்போது உதட்டுல ஒரு மாரி சிகப்பு சிகப்பா அசிங்கமா தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்காக எப்பவுமே லிப்ஸ்டிக் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா, அத வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த மாரி கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து திஷ்டிக்காக பொட்டெல்லாம் வந்து வச்சு விடுவீங்க இல்லையா? அந்த மாரி பொட்டு வைக்கும்போதும் சரி, நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க மேக்கப் ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னும்போது, அந்த மேக்கப்ப வந்து கலைக்கிறதுக்காக கூட நீங்க இந்த மாதிரி கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்க. ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சாப்பிடுறதுக்கு வந்து அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்க சப்பாத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு குடுத்தீங்க அப்படின்னா, ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து இத லஞ்ச் பாக்ஸாவும் நீங்க வந்து குடுத்து விடலாம். இப்ப சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா, 4, 5 அந்த மாதிரி மடிச்சு போட்டு நான் அந்த மாதிரி மாவு போட்டு தேய்ச்சு எடுத்துக்கிறேன். இப்ப நான் சொல்ற மெத்தட்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வந்து தேவையே படாது. ஸோ இது ஒண்ணு மட்டுமே நமக்கு போதும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில நம்ம வந்து சீஸும் வந்து சேர்த்துக்க போறோம். சீஸ் அப்படின்னாலே வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா இந்த சப்பாத்தியில வந்து சீஸ் போட்டு செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். சப்பாத்தி வந்து இந்த மாதிரி தேய்ச்சு விட்டதுக்கு அப்புறமா, நான் கொஞ்சமா ஆயில் வந்து அதில அப்ளை பண்ணிட்டு, கொஞ்சமா வந்து சில்லி பவுடர் கொஞ்சூண்டு வந்து சேர்த்துருக்கேன். இந்த அதாவது உங்களுக்கு பார்க்கும்போது கலர் நல்லா இந்த மாதிரி தெரியும். அது காரமா இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. அவ்வளோ காரம்லாம் கிடையாது. ஸோ லைட்டா அந்த மாதிரி தேய்ச்சு விட்டுறலாம். உங்களுக்கு சில்லி பவுடர் வந்து போடுறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா? அது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமா சீஸ் வந்து நான் அந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். துருவி எடுத்த சீஸ நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்பாத்திக்கு மேல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி குடுத்துறலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அடிக்கடி வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்பவே பசியோட வந்து வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்க செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, வந்ததும் சூடா சாப்பிடும்போது அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். நான் வந்து தேய்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அடியில வந்து மாவு போட்டிருந்தேன். ஸோ ஆயில் இந்த சீஸ் எல்லாம் போட்டோனே பார்த்தீங்க அப்படின்னா, அடியில வந்து லைட்டா ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இத வந்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சு போட்டுறலாம். மடிச்சுட்டு அதையும் வந்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சுருங்க. இந்த மாதிரி வந்து நீங்க மடிச்சு, மடிச்சு செய்யும்போது தான் நல்ல ஒரு லேயரா கிடைக்கும். அதே மாதிரி நல்லா அது வேகும்போது சூப்பரா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளஃபியா உங்களுக்கு வந்து பொங்கி மேலே எழுந்து வரும். ஸோ அதையும் வந்து லைட்டா அந்த மாதிரி ப்ரெஸ் குடுத்துடலாம். அப்பதான் வந்து சீஸ் நல்லா அந்த மாவோட மிங்கிள் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டியா ஒரு கடாய் வந்து வச்சிருக்கேன். நம்ம வந்து ஆப்பம்லாம் செய்வோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு குட்டி கடாய் வந்து வச்சிருக்கேன். கடாயில வச்சு செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நல்லாருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாருக்கும். அதே மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து பொங்கியும் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கமா வந்து ஃபுல்லா பொங்கிட்டு வருது பாருங்க. சுட சுட இந்த மாதிரி நீங்க செஞ்சு குடுத்து பாருங்க. குழந்தைங்க வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படாது. அப்படியே இத மட்டும் சாப்பிட்டுட்டு போற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்லயும் குடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்க. வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் வந்து குடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸும் நீங்க வந்து பார்க்கலாம்.
நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த சீஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது அப்படியே ஒரு டெம்ப்டிங்காக இருக்குல்ல. ஸோ கிட்ஸுக்கு வந்து சொல்லவே வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னாலே போதும். அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிட்டு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த மாவை மடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல லேயராக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி லேயராக இருக்கும்போது நம்ம சீஸ் போட்டு தேய்க்கிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து அதை பிரித்து சாப்பிடும்போது எல்லா பக்கத்துலேயுமே நமக்கு வந்து அந்த சீஸ் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.